திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த 6-7 ஆண்டு காலமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உடன்பாடுகள் இன்றைக்கு 3வது கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் யாருக்கு எத்தனை தொகுதிகள், எந்த இடங்கள் என்பதை காட்டிலும் நாடு முக்கியம் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு செய்து கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் எண்ணிக்கைகள் மட்டும் இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 இடங்கள், 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எந்த தொகுதி என்பது குறித்தெல்லாம் பின்னர் கலந்து பேசி முடிவு செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதனை ஏற்று இந்த ஒப்பந்தத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரும் நானும் இருவரும் கையெழுத்து போட்டு இந்த ஒப்பந்தங்கள் உருவாகி இருக்கிறது. அதை குறித்தெல்லாம் பின்னர் பேசப்படும். இப்பொழுது எண்ணிக்கை மட்டும் பேசப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம் 2 தொகுதிகள். ஆமாம், நாங்கள் நிறைய தொகுதிகளை அடையாளம் கண்டிருக்கிறோம். அது குறித்து பின்னர் முடிவு செய்யும். சென்ற முறை 2 தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, மதச்சார்பின்மை கொள்கை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் உடன்பாடு ஆகியிருக்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரு சிக்கலும் இல்லை, ஒரு சிக்கலும் இல்லை. நீங்கள் யாரும் எந்த சிக்கலும் எங்களுக்கு ஏற்படுத்த முடியாது. நன்றி, வணக்கம். அதை பற்றியெல்லாம் கேட்கல, பேசலை.